மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMS தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியலில் 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடைகளை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பிலிருந்து சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு 40 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவம், சாலை விபத்துகளுக்கான காரணங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், ரோட்டில் இந்த மாதிரி கோடுகள் இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கட்டாய குறியீடுகள், போக்குவரத்து குறியீடுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள். பாருங்கள், கட்டாய குறியீடுகள் எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், எச்சரிக்கை குறியீடுகள்லாம் முக்கோண வடிவத்தில் இருக்கும், தகவல் குறியீடுகள் எல்லாம் சதுர வடிவில் இருக்கும். போக்குவரத்து குறியீடுகள், போக்குவரத்து சமிக்ஞைகள், இந்தியாவில் சாலை விதிகள், பல்வேறு வண்ண இலக்கத்தகடுகள், அதாவது நம்பர் பிளேட்ஸ், எந்தெந்த கலர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு, சாலை விபத்துகளை தவிர்க்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள், சாலை பாதுகாப்பு நடவடிக்கைக்கான பதிற்றாண்டு, சாலை பாதுகாப்பு வாரம், செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை சங்கங்களின் சர்வதேச கூட்டமைப்பு. மாதிரி வினாக்களின் இடையே பாடக்கருத்துக்களை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். கேள்வி எண் 1, ஓட்டுநர் வாகனம் ஓட்டும்போது பின்வரும் எந்த ஆவணங்களை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும்? ஆப்ஷனில் ஓட்டுநர் உரிமம், அதாவது டிரைவர் லைசன்ஸ், வாகனத்தின் பதிவுச் சான்றிதழ், அதாவது RC புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது, காப்பீட்டு சான்றிதழ், அதாவது இன்சூரன்ஸ், மேற்கண்ட அனைத்தும். இது எல்லாமே கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ மேற்கண்ட அனைத்தும் அதுதான் சரியான விடை. கேள்வி எண் 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, பாதசாரிகள் கடக்கும் பாதையில் வரிக்கோடு, இங்கிலீஷில் ஜீப்ரா கிராசிங், மட்டுமே சாலையை கடக்க வேண்டும். கரெக்டு. 2வது கூற்று, சிவப்பு மற்றும் மஞ்சள் விளக்கு ஒளிரும்போது சாலையை கடக்கக்கூடாது. இதுவும் சரிதான். எப்போ நம்ம சாலையை கடக்கணும்னா க்ரீன் லைட், அதாவது பச்சை விளக்கு ஒளிரும்போது தான் நம்ம சாலையை கடக்கணும். இப்போ 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 3, சீரற்ற சுவாச பரிசோதனை என்பது டேஸ் கண்டறிய செய்யப்படுகிறது? மது அருந்தியதை கண்டறிய செய்யப்படுகிறது. இப்போ டிராஃபிக் போலீஸ் பார்த்திங்கன்னா ஒரு கருவி வச்சுருப்பாங்க, ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதில் ஊத சொல்லுவாங்க. அதிலிருந்து நம்ம ட்ரிங்க் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ மது அருந்தியதை கண்டறிய சீரற்ற சுவாச பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் 4. சாலை விபத்துகளுக்கான காரணங்களில் ஃபர்ஸ்ட் ஒன், அதிவேகம். அதிவேகம் அதிக ஆபத்து. பெரும்பாலான உயிரிழப்பு விபத்துகள் அதிக வேகத்தினால்தான் ஏற்படுகின்றது. வேகத்தின் அதிகரிப்பானது விபத்து மற்றும் விபத்தினால் ஏற்படும் காயத்தின் தீவிரத்தினை அதிகரிக்கிறது. ஒரு வாகனத்தின் பின்னால் மிக நெருக்கமாக பின்தொடர்தல் என்பது சட்டவிரோதம் மற்றும் ஆபத்தான பழக்கமும் ஆகும். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல். மது அருந்துவது கவனத்தை குறைக்கும். அதன் காரணமாகவே வரும் மயக்கத்தினால் பார்வை தடைபடுகின்றது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டும்போது விபத்துகள் ஏற்படுகிறது. மது அருந்தியவரை கண்டறிய சீரற்ற சுவாச பரிசோதனை, ரேண்டம் பிரீத் டெஸ்ட் செய்யப்படுகிறது. கேள்வி எண் 4, வாகன ஓட்டிகளின் கவன சிதறலுக்கான காரணம் அல்லாதது எது? செல்லிடப்பேசி,
செல்ஃபோன் பேசும்போது கவனச்சிதறல் உண்டாகும். பதாகைகள், சாலையின் ஓரங்களில் பதாகைகள், அதாவது பேனர்ஸ் வச்சுருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கவன சிதறல் ஏற்படும். பகல் கனவு, பார்வை மட்டும்தான் ரோட்டு மேலே இருக்கும், பட் நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் வேறு எதையும் நினச்சிக்கிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக கவன சிதறல் ஏற்படும். சாலையை கவனித்தல், சாலையை கவனித்து நீங்கள் ஓட்டினீங்கன்னா கவன சிதறல் இருக்காது இல்லையா? ஸோ காரணம் அல்லாதது ஆப்ஷன் 4. கேள்வி எண் 5. கூற்று 4 சக்கர வாகனங்களில் இருக்கை பட்டை, அதாவது சீட் பெல்ட் அணிவதும், 2 சக்கர வாகனங்களில் தலைக்கவசம் ஹெல்மெட் அணிவதும் சட்டமாக்கப்பட்டுள்ளது. கரெக்டு. 4 வீலர்ஸ் நம்ம டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட் போடணும். 2 வீலர்ஸ் டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் இருக்கணும். காரணம், பயணிகள் தாங்கள் சேர வேண்டிய இடத்தை பாதுகாப்புடன் உரிய நேரத்தில் சென்றடைவதற்கு. இதுவும் கரெக்டு தான். இப்போ கூற்று காரணம் ரெண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 6. வாகனங்கள் ஓட்டும்போது டேஷ் புறமாக செல்ல வேண்டும். இடதுபுறமாக தான் போகணும். கீப் லெஃப்ட் அப்படிங்கிறது டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ இடதுபுறமாக செல்ல வேண்டும். ஆப்ஷன் 1. கேள்வி எண் 7. இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ வசதியினை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி வரும் நிறுவனம். வாழ்வை காப்பாற்று நிறுவனம். ஆப்ஷன் 1. வாழ்வை காப்பாற்று நிறுவனம் சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன். இது ஒரு சுதந்திரமான லாப நோக்கில்லாத அரசு சாரா பொது தொண்டு அறக்கட்டளையாகும். இது இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ வசதியினை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி வருகின்றது. கேள்வி எண் 8. சாலையின் மத்தியில் உள்ள இடைவிடப்பட்ட வெள்ளை கோடு குறிப்பது டேஷ். தடம் மாறலாம். அதாவது 2 வழிச்சாலைகளாக இருக்கும்போது இடதுபுறமாக வாகனங்கள் செல்லணும். ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா அந்த பக்கமாக, அதாவது ஆப்போசிட் லேனுக்கு போகணும். இப்போது இடைவிடப்பட்ட வெள்ளை கோடுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக தடம் மாறி போகலாம் அப்படிங்கிறத குறிக்குது. ரோட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி வெள்ளை கோடுகள் கேப் விட்டுருந்ததுன்னா இதுதான் இடைவிடப்பட்ட வெள்ளை கோடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இடதுபுறமாக போகக்கூடிய வண்டிகள் ஓவர்டேக் பண்ணி நம்ம முந்தி செல்லலாம் அப்படிங்கிறத குறிக்குது. ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணக்கூடாது, தடம் மாறக்கூடாது அப்படின்னு அர்த்தம். மஞ்சள் கோடு இருந்ததுன்னா வெளிச்சம் குறைவான பகுதிகளில் உள்ள சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. வாகனங்களை முந்தி செல்லலாம் மற்றும் இடதுபுறம் மட்டுமே வாகனங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. மஞ்சள் கலரில் இந்த மாதிரி டபுள் லைன் இருந்ததுன்னா ஆபத்தான மற்றும் இருவழி போக்குவரத்து உள்ள சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது தடம் மாறுவதை கண்டிப்பாக தடை செய்கிறது. கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணவே கூடாது. லெஃப்ட்னா நீங்கள் லெஃப்ட்லேயே தான் போகணும். மேலும் நாம் நமது தடத்திற்குள்ளாக வாகனங்களை முந்தி செல்லலாம். அந்த பக்கம்தான் போகக்கூடாது, தவிர இதே லைன்லேயே வேணால் கூட முந்தி செல்லலாம். நிறுத்தக்கோடு பாதசாரிகள் கடக்கும் கோட்டிற்கு முன்பாக குறியிடப்பட்டிருக்கும். அவை போக்குவரத்து சமிக்ஞைகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டிய பகுதியை குறிக்கின்றது. ஒரு பக்கம் கோடு, இன்னொரு பக்கம் இடைவிடப்பட்ட மஞ்சள் கோடு இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இடைவிடப்பட்ட கோட்டின் பக்கமாக ஓட்டும்போது பிற வாகனங்களை முந்தி செல்லலாம். ஆனால் தொடர்ச்சியான கோட்டின் பக்கமாக செல்லும்போது பிற வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. கேள்வி எண் 9. சரியான இணையை தேர்ந்தெடு. மருத்துவ ஊர்திக்கு நம்ம எந்த எண்ணை அழைக்கணும்? தீயணைப்பு நிலையம், காவலர், போக்குவரத்து காவலர். இதில் சரியான இணை ஆப்ஷன் 4 தான். போக்குவரத்து காவலரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம்னா 103 நீங்கள் அழைக்கணும். காவலரை நீங்கள் அழைக்கணும் அப்படின்னா 100 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளணும். அவசரகால சேவைக்கு 108. இது ஒருங்கிணைக்கப்பட்ட மருத்துவ ஊர்தி, காவல் மற்றும் தீயணைப்பு சேவைகள் ஆகியவற்றை அளிக்கும் ஒரு அவசரகால சேவையாகும்.
சாலையில் யாரேனும் பாதிக்கப்பட்டதை கண்டால் பதற்றப்பட வேண்டாம். உதவிக்கு 108 என்ற எண்ணினையும் சாலை விபத்துகளுக்கு 103 என்ற எண்ணினையும் அழைக்கலாம். தீயணைப்பு நிலையம் அதாவது ஃபயர் எமர்ஜென்சிக்கு 101 அப்படிங்கிற எண்ணை நம்ம தொடர்பு கொள்ளணும். இப்போ சரியான இணை அப்படின்னா ஆப்ஷன் 4 தான். போக்குவரத்து காவலருக்கு 103. அடுத்தது கேள்வி எண் 10. கீழ்காணும் குறியீடுகளில் எது வாகனத்தை முந்தி செல்வதற்கு தடை செய்யப்பட்டது? வாகனத்தை முந்தி செல்லக்கூடாது என்பதை உணர்த்துகின்ற கட்டாய குறியீடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வட்ட வடிவத்தில் நமக்கு போக்குவரத்து விதிமுறைகள் எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னா அது கட்டாய குறியீடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியான விடை ஆப்ஷன் 4. 4 இருக்கிற படம் தான் 4வது படம். கேள்வி எண் 11. திசைகள் இலக்குகள் பற்றிய தகவல்கள் அதாவது தகவல் குறியீடுகள் டேஸ் வடிவில் காணப்படும். கட்டாய குறியீடுகள்னால் வட்ட வடிவத்தில், எச்சரிக்கை குறியீடுகள்னால் முக்கோண வடிவத்தில் இருக்கும், தகவல் குறியீடுகள்னால் சதுர வடிவத்தில் இருக்கும். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 12. பொறுத்துக. ஒரு வாகனத்தை பின்தொடர்தல் அது கண்டிப்பாக சட்டவிரோதம். ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு தான் நம்ம போகணும், பக்கமாக போகக்கூடாது. அது சட்டவிரோதத்திற்கு உண்டானது. அடுத்தது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் என்னாகும்? மயக்கத்தில் பார்வை தடைபடுகிறது. கிளியராக நமக்கு தெரியாது. வாகன ஓட்டிகளின் கவனச்சிதறல் எதனால் ஏற்படுது? செல்லிடை பேசி, அதுவும் ஒரு காரணம். சிவப்பு விளக்கில் நில்லாமை நேரத்தை மிச்சப்படுத்த நினைப்பதே. இப்போ சிவப்பு லைட் எரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த சிக்னலில் நம்ம வெயிட் பண்ணணும், நிற்கணும். நிற்காமல் போகிறது அப்படிங்கிறது நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவோம். பட் அப்படி செய்யக்கூடாது. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 13. தேசிய நெடுஞ்சாலையில் அவசர சிகிச்சை ஊர்திகள் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கும்? 50 கிலோமீட்டருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக நின்றுருக்கும். ஆப்ஷன் 3. தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னா ஹைவேஸ். சாலை விபத்துகளை தவிர்க்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள். ஒரு பன்முக ஏற்புடைய வியூகம். ஆங்கில எழுத்து 4E அதாவது பொறியியல், செயலாக்கம், கல்வி, அவசரம் ஆகியவற்றின் அடிப்படையில் சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள பன்முக யுத்தியாகும். இன்ஜினியரிங், என்ஃபோர்ஸ்மெண்ட், எஜுகேஷன், எமர்ஜென்சி, அதுதான் 4E 4E. அடுத்தது வாகன பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது. 3வது உடனடி விரைவு அவசர சிகிச்சை ஊர்திகள். தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு அவசர சிகிச்சை ஊர்தியை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது 4வது பாதுகாப்பு நடவடிக்கை வேக கட்டுப்பாட்டு கருவிகள். ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும், அலாரம் அடிக்கும். பல்வேறு செய்தி குறியீடுகள், அதாவது கோ ஸ்லோ, கோ சேஃப், சீட் பெல்ட் போடுங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு வாசகங்கள் இருக்கும். சாலை பாதுகாப்புக்கான பிரேசிலியா பிரகடனம். இது ஐநா உலக சுகாதார அமைப்பு இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பிற்கான 2வது உலகளாவிய உயர்மட்ட மாநாடு ஆகும். சாலை பாதுகாப்பினை மிக முக்கியமானதாக கருதி இந்தியா பிரேசிலியா பிரகடனத்தில் 2015ஆம் ஆண்டு கையெழுத்திட்டது. அடுத்த பேராகிராஃப் வந்துருங்க. குழந்தைகளிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு ஸ்வச்ச சஃபர் பாதுகாப்பான பயணம், சுவரஷித் யாத்ரா என்ற 2 சித்திர புத்தகங்களை சாலை பாதுகாப்பு மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கேள்வி எண் 14. விபத்துகளின் நேரடி விளைவுகள். இறப்பு, காயம், சொத்து சேதம் இவை அனைத்தும் தான் ஏற்படும். ஸோ ஆப்ஷன் 4. கேள்வி எண் 14. ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் சரி தவறு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்.
படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். முதல் கூற்று, சாலைகளில் தொடர்ச்சியான வெள்ளை கோடானது வாகனங்களை முந்தவோ தடம் மாறவோ அனுமதி உண்டு என்பதை குறிக்கிறது. தப்பு, அனுமதி இல்லை. ஸோ முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்றில் வெளிச்சம் குறைவாக உள்ள சாலைகளில் மஞ்சள் நிறக்கோடு பயன்படுத்தப்படுகிறது. இது கரெக்டு தான். மூன்றாவது கூற்று, ஆபத்தான மற்றும் இருவழி போக்குவரத்து உள்ள சாலைகளில் 2 தொடர்ச்சியான மஞ்சள் கோடுகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் சரி. நாலாவது கூற்று, சாலையில் தொடர்ச்சியான மற்றும் இடைவிடப்பட்ட கோட்டின் பக்கமாக ஓட்டும்போது பிற வாகனங்கள் முந்தி செல்லக்கூடாது. இது தவறு, முந்தி செல்லலாம். இப்போ முதல் கூற்று, நான்காவது கூற்று தவறு, 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 16, பாதைகள் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் வாகனங்கள் செல்ல உதவும் விளக்கின் நிறம் பச்சை. கிரீன் சிக்னல் விழுந்துருச்சுன்னா வாகனங்கள் செல்லலாம். கேள்வி எண் 17, பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம் வரி கோட்டு பாதையில், அதாவது ஜீப்ரா கிராசிங். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 18, மோட்டார் வாகன சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. 7வதுலேயும் படிச்சிருப்பீங்க, இது ரொம்ப முக்கியமான வினா. 1988 நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு 1989. கேள்வி எண் 19, பொறுத்துக. ஆங்கில எழுத்துகளும் அதற்கான அப்ரிவியேஷன்ஸ் விரிவாக்கமும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ABS ஈஸியாக சொல்லிடலாம், ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டம். CBS கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம். AHO ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன். NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 20, ஒரு வழிச்சாலையில் ஓட்டுநர் தனது வாகனத்தை டேஷ் புறமாக முந்தி செல்ல அனுமதிக்க வேண்டும். வலதுபுறமாக முந்தி செல்ல அனுமதிக்க வேண்டும். கேள்வி எண் 21, ஓட்டுநர்கள் ஒலிப்பான்களை எங்கு பயன்படுத்தக்கூடாது? ஒலிப்பான்கள் அப்படின்னா ஹார்ன் அடிக்கிறது. எங்கெல்லாம் ஹார்ன் அடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. கோவில், தேவாலயம், பள்ளிவாசல், பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம், மருத்துவமனை, இந்த 2 இடங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒலிப்பான்களை பயன்படுத்தக்கூடாது. நமக்கு ஆப்ஷனில் பள்ளிக்கூடம் இருக்குது. ஸோ சரியான உடைய ஆப்ஷன் 3. கேள்வி எண் 22, ஓட்டுநர் வாகனத்தினை இடப்பக்கமாக திருப்ப விரும்பினால் தனது கையினை டேஷ் சுழற்ற வேண்டும். இடப்பக்கமாக திருப்ப நினைச்சாங்க அப்படின்னா இடஞ்சுழியாக திருப்ப வேண்டும். கேள்வி எண் 23, தவறான இணையை தேர்ந்தெடு. இப்போ 3 ஆப்ஷன் சரியாக இருக்கும், 1 மட்டும் தவறாக இருக்கும். அதாவது வண்ணத் தகடுகள், என்னென்ன கலர் நம்பர் பிளேட்ஸ் யார் யார் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற இணை. பல்வேறு வண்ண இலக்கத் தகடுகள், சிவப்பு வண்ணத் தகடு, அதாவது சிகப்பு கலரில் நம்பர் பிளேட். வாகனங்கள்லாம் நம்ம முன்னாடி பொருத்துவோம் இல்லையா நம்பர் பிளேட், அது சிகப்பு கலரில் பேக்ரவுண்ட் இருக்குன்னா அது யார் பயன்படுத்த முடியும்? குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும். நீல வண்ணத் தகடு அயல்நாட்டு பிரதிநிதிகள், தூதர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு அளிக்கப்படும். வெள்ளை வண்ணத் தகடு இது சாதாரண குடிமகனுக்கு சொந்தமான வாகனம் என்பதாகும். இந்திய குடிமகன், இப்போ உங்கள் வீட்டிலேயே ஒரு 2 வீலர் அல்லது கார் நிற்குதுன்னா நம்பர் பிளேட் பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் இருக்கும், எழுத்துக்கள் மட்டும் பிளாக் கலரில் இருக்கும். மஞ்சள் வண்ணத் தகடு வணிக ரீதியாக வாகனங்களுக்கானதாகும், அதாவது வாடகை வண்டி. இப்போ க்ரீன் கலர் நம்பர் பிளேட் புதுசாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார். முதல் ஆப்ஷனில் பாருங்கள், சிவப்பு வண்ணத்தகடு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் சரி. வெள்ளை வண்ணத்தகடு வணிக ரீதியான இந்திய பயணிகள் தப்பு. வெள்ளை வண்ணத்தகடுகள் அப்படிங்கிறது இந்திய குடிமக்கள், சாதாரண இந்திய குடிமக்கள் பயன்படுத்தக்கூடியது. நீல வண்ணத்தகடு அயல்நாட்டு பிரதிநிதிகள், தூதர்கள் கரெக்டு. மஞ்சள் வண்ணத்தகடு வணிக ரீதியான வாகனங்கள். இப்போ தவறான இணைனா ஆப்ஷன் 2.
கேள்வி எண் 24 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். காவல்துறை வாகனம், தீயணைப்பு வாகனம், கனரக வாகனம், அவசர சிகிச்சை ஊர்தி. கனரக வாகனம் மட்டும்தான் பொருந்தாத ஒன்று, மற்ற எல்லாமே அரசுக்கு சொந்தமான வாகனங்கள்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 3. கேள்வி எண் 25 ஒரு குறியீடு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குறியீடு எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழிவிடு என்பதை குறிக்கிறது. கேள்வி எண் 26 கூற்று காரணம் 2 கொடுத்துருக்காங்க. கூற்று சாலை விபத்துகள் படுகாயங்களுக்கும் இறப்பிற்கும் வழிவகுக்கும் வருந்தத்தக்க நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றன. கூற்று சரிதான். காரணம் பிரச்சனை சாலைகளால் அல்ல, அது நம் கவனக்குறைவால் தான். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 27 உலக சுகாதார அமைப்பு இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பிற்கான 2வது உலகளாவிய உயர்மட்ட மாநாடு டேஸில் நடைபெற்றது. பிரேசில்ல. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 28 சாலை விபத்தில் சிக்கியவர்கள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் சிகிச்சை அளிக்கும் முன்னோட்ட திட்டம் டேஸில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை எண் 7 மற்றும் 31. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 29 எதிர் திசையில் வரும் வாகனங்களுக்கு வழிவிடுவதற்கு டேஸ் புறமாக செல்ல வேண்டும். இடதுபுறமாக செல்ல வேண்டும். கேள்வி எண் 30 சேது பாரத திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. சேது பாரத திட்டம்னா என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு வந்துடலாம். சேது பாரதம் தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்புக்காக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. அது 2019 ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கேள்வி எண் 31 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வேக கட்டுப்பாட்டு கருவியானது ஒரு வாகனத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தினை தாண்டும் போது அது உந்து பொறிக்கு, அதாவது இன்ஜினுக்கு செல்லும் காற்று மற்றும் எரிபொருளின் அளவை கட்டுப்படுத்துகிறது. முதல் கூற்று சரி. 2வது கூற்று வேக கட்டுப்பாட்டு கருவியானது வாகனத்தின் வேகத்தை தானாகவே குறைக்கும், ஆனால் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வேகத்தினை மீறி வாகனம் செல்வதை தடுக்காது. 2வது கூற்று தப்பு. முதல் கூற்று சரி. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 32 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். எச்சரிக்கை குறியீடுகள், விளம்பர குறியீடுகள், தகவல் குறியீடுகள், கட்டாய குறியீடுகள். பொருந்தாத ஒன்று விளம்பர குறியீடுகள் தான். மற்ற 3மே போக்குவரத்து குறியீடுகள்னு சொல்லலாம். கேள்வி எண் 33 இந்தியா பிரேசிலியா பிரகடனத்தில் டேஸ் ஆண்டு கையெழுத்திட்டது. 2015 ஆண்டில் தான் கையெழுத்திட்டது. கேள்வி எண் 34 குழந்தைகளிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு வெளியிடப்பட்ட புத்தகங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஸ்வச் சஃபர் மற்றும் சுவர்ஷித் யாத்ரா. சித்திர புத்தகங்கள். கேள்வி எண் 35 பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. சாலை பாதுகாப்பு விதிகளின் அடிப்படையில் பொருந்தாத ஒன்று எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் ஆப்ஷனில் வளைவுகளில் மெதுவாக செல். கரெக்டு தான். வேக கட்டுப்பாட்டு அளவினை கடைபிடி. எதுவும் கரெக்டு. வாகனம் ஓட்டும்போது செல்லிடப்பேசியை பயன்படுத்து. தப்பு. வாகனம் ஓட்டும்போது கண்டிப்பாக செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. 4வது ஆப்ஷனில் சாலைகளில் நடப்பதை தவிர்க்கவும். ரோட்டில் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நடக்க முடியாது. ஜீப்ரா கிராசிங்கில் சிக்னல் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 3. கேள்வி 36 மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1989. பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1988. நடைமுறைக்கு வந்தது 1989. கேள்வி எண் 37 சிவப்பு விளக்கு ஒளிரும் போது டேஸ் என்ன பண்ணணும்.
ஆப்ஷன் 3ல் இருக்குது பாருங்கள். நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். அதுதான் கரெக்டு. கேள்வி எண் 38 பொறுத்துக. மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ். இப்போ சைலன்சரில் புகை வருது இல்லையா, அதில் வர்ற புகையை வந்து செக் பண்ணுவாங்க. அதில் வண்டியோட கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த சான்றிதழ் எவ்வளோ நாளைக்கு செல்லுபடியாகும் அப்படின்னா 6 மாதம் காலம் வரைக்கும் செல்லுபடியாகும். புதிய சிற்றுந்துகளுக்கான ஒரு முறை வரி 15 வருடங்களுக்கு செல்லுபடியாகும். நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா ரோட் டேக்ஸ் கட்டுவீங்க, அது 15 வருஷத்துக்கு செல்லுபடியாகும். சாலை விபத்து அப்படின்னா 1073 நீங்கள் தொடர்பு கொள்ளணும். மாநில சுகாதார உதவி எண் 104. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 39 ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாக ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு டேஸ் பிரிவின் கீழ் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யலாம். இந்திய தண்டனை சட்டம் 304A அப்படிங்கிற பிரிவு. இந்திய தண்டனை சட்டம் 304A பிரிவு என்ன சொல்லுதுன்னா, கண்மூடித்தனமாக ஓட்டுவதாலும் ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாகவும் ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது காவல்துறை மேற்கூறிய பிரிவின் கீழ் கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்ய நேரிடும். கேள்வி எண் 40 சாலையில் ஒரு வாகனம் பழுது நீக்கும் போது தடைவேலி பாதுகாப்பினை பயன்படுத்துதல். இப்போ ரோட்லேயே வந்து ரிப்பேர் ஆகி நின்றுச்சு, அதாவது அப்செட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னாடி தடைவேலி பாதுகாப்பு, அந்த சிவப்பு கலர் ரைட் ரெஃப்ளெக்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கருவி இருக்கும், அதை நம்ம எடுத்து வைக்கணும். வாகன நிறுத்த விளக்குகளை உபயோகித்தல், அதாவது பிளிஸார் லைட்னு சொல்லுவாங்க, 4 பக்கமும் அந்த இண்டிகேட்டர் லைட் எரியணும் இல்லையா, அதை நம்ம போட்டு வச்சுக்கணும். எச்சரிக்கை முக்கோணத்தை உபயோகித்தல். இப்போ நம்ம சொன்னது அது முக்கோணம் மாதிரி இருக்கும், அது லைட்டு பட்டுச்சுன்னா அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும், அதை எடுத்து வச்சிடணும். ஆப்ஷன் 3ல் இருக்கிற எல்லாத்தையும் செய்யணும். இப்போ இவை அனைத்தும் சரியான விடை ஆப்ஷன் 4. அவ்வளோதான். சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த 40 மாதிரி வினாக்களின் விடைகளையும் நாம் பார்த்துட்டோம். மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.